மத்தேயு சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 37, 38, 39. நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். திட்டமாக சொல்லியிருக்கார். நோவா காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரர் வருங்காலத்திலையும் நடக்கும். எப்படியெனில் ஜல பிரளயத்திற்கு முன்னான காலத்திலே பிரேலத்துக்கு முன்னான காலத்திலே நோவா பேழைக்குள் பிரவேசிக்கும் நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்தும் குடித்தும் ஜனங்கள் என்ன செய்றாங்க? புசித்தும் குடித்தும் பெண் கொண்டும் கொடுத்தும் ஜலப்பிரளயம் வந்து அனைவரையும் வாரிக்கொண்டு போக மட்டும் உணராதிருந்தார்கள். அப்படியே மனுஷகுமாரன் வருங்காலத்திலும் நடக்கும். அப்படியே மனுஷகுமாரன் பாருங்க, பெண் கொடுத்து பெண் கொள்றாங்க. திடீர்னு பாருங்க, இப்போ நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா கிறிஸ்டியன் நிறையா டைவர்ஸ் நடக்குது. பெண் கொண்டும் பெண் கொள்றாங்க, அப்புறம் கொடுத்துட்றாங்க. இந்த மாதிரி காரியங்கள் வந்து இந்த உலகத்தில் அதிகமாக நடந்து கொண்டிருக்குது. இதெல்லாம் பார்க்கும்போது கர்த்தர் வருக ரொம்ப சமீபம். ஆண்டவர் சொன்னார், நோவா காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமார் வரும் காலத்துலேயும் நடக்கும். என்ன செய்ய? புசித்து குடித்து பெண் கொடுத்து எங்கே பார்த்தாலும் டைவர்ஸ், பலவீனம், பிரச்சனை இப்படி நடந்து கொண்டிருக்குது. அதுதான் ஆண்டவர் சொன்னார். பெண் கொடுத்தும் இப்படிப்பட்ட காலங்கள் மனுஷகுமார் வரும்போது நடக்கிறாரு. இப்போ அதனால் என்ன செய்யணும்? அது சலப்பிரளயம் வந்து வாரி கொண்டு போகிறது வரைக்கும் அவங்க என்ன செய்யலை? உணராது இருந்தாங்க. அது போல் இந்த உலகத்துலேயும் பாருங்கள், ஆண்டவர் வருகை பற்றி எல்லாமே தெரியும். ஆனால் ஜனங்கள் இந்த உணர்ந்து கர்த்தரிடத்தில் வரல. அதுதான் ஆண்டவர் சொல்கிறார். உணராது இருந்தாங்க. இப்படிலாம் நடந்தால் கூட கர்த்தர் தேடணும்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு வாஞ்சை இல்லாமல் இருந்தாங்க. இந்த காலத்தின் ஜனங்க நிறைய பேர் அப்படித்தான் இருக்கிறாங்க. ஆதியாகம புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 10-12. நோவா சேம் காம் யாப்பேத் என்னும் 3 குமாரரை பெற்றார். பூமியானது தேவனுக்கு முன்பாக சீர்கெட்டதாய் இருந்தது. பூமி எப்படி இருந்தது? தேவனுக்கு முன்பாக சீர்கெட்டதாக இருந்தது. பூமி கொடுமையினால் நிறைந்திருந்தது. தேவன் பூமியை பார்த்தார். இதோ அது சீர்கெட்டதாய் இருந்தது. மாம்சமான யாவரும் பூமியின் மேல் தங்கள் வழியை கெடுத்து கொண்டிருந்தார்கள். பூமியில் தங்கள் வழியை என்ன செஞ்சிட்டு இருக்காங்க? கெடுத்துக்கிறோம். அதுதான் இப்போ நடந்து கொண்டிருக்கு. பாருங்கள், எங்கே பார்த்தாலும் ஆடு மாடு வெட்டுறது மாதிரி ஜனங்களை என்ன செஞ்சிடறாங்க? வெட்டிடுறாங்க. கணவன் மனைவியை கொண்டு விடுறா, மனைவி கணவனை கொண்டு விடுறா. இப்படி தான் காலங்கள் நடக்குது. சீர்கெட்டு போய் கிடக்குது. கொடுமையினால் நிறைந்திருக்கிறாங்க ஜனங்கள். கர்த்தர் எவ்வளோ வேதனையாக இருக்கும் பாருங்கள். நிறைய காரியங்கள் வேதனையான காரியம் தான் நடக்குது. நிறைய காரியங்கள் வேதனையான காரியங்கள். வாலி பிள்ளைகளுக்குன்னா ஸ்கூலுக்கு போனாலும் அங்கே ஸ்கூல்லேயும் பாதுகாவல் இல்லை. படிக்கிறக்கா போகிறாங்க, அங்கேயும் டீச்சர்னால எத்தனையோ பாடுகள் படுறாங்க. எத்தனை கண்ணீர் வேதனை, கஷ்டங்கள், எவ்வளோ பிரச்சனைகள். அதை தான் ஆண்டவர் சொல்கிறாரு. இப்போ பூமி எப்படி இருந்ததா? கொடுமையினால் எங்கே பார்த்தாலும் பயங்கரமான காரியங்கள், பயங்கரமான வாழ்க்கை நடந்து கொண்டிருக்கு. ஆண்டவர் பார்த்தார், இப்படி இருக்குதேன்னு சொல்லிட்டு. அது மாதிரி இந்த நாட்கள்லேயும் அப்படி தான் நடக்குது. பாருங்கள், எங்கே பார்த்தாலும் தப்பான வழியில் போயிடுறாங்க பெண்கள், ஆண்களும். கடைசியில் பார்த்தா கணவன் மனைவி கொண்டு விடுறாங்க, இல்லாட்டி மனைவி கணவனை கொண்டு விடுறாங்க. இதெல்லாம் இப்போ சர்வசாதாரணம் ஆயிடுச்சு. ஸ்கூலுக்கு போனாலும் ஆபத்து, கூறு போகிற இடத்துலையும் வேலைக்கு போகிற இடத்துலையும், வீட்டில் இருந்தாலுமே பிரச்சனை தான். எத்தனை பேர் வீட்டில் இருக்கிறாங்க? வீட்டில் இருக்கும்போதே அவங்களுக்கு பெரிய ஆபத்துக்கள். இப்படி காரியங்களாக நடக்கும்போது நம்ம பூமி எப்படி இருக்குது? சீர்கிட்டு போயிடுச்சு. கொடுமையில் நிறைந்திருக்கு. தேவன் பார்த்தார், ஐயோ இப்படி இருக்குதே அப்படின்னு சொல்லி தேவன் வேதனையோடு இருந்தார். மனுஷமான யாரும் என்ன செய்யுங்க? தங்கள் வழியை கெடுத்து கொண்டிருந்தாங்க. அவங்களுக்கு மனம் திரும்பணும்னு சொல்லி எண்ணமே இல்லை. அதே போல் தான் இந்த நாட்களையும் அப்படி தான் நடக்குது. தங்கள் வழியை கெடுத்து கொண்டிருக்கிறாங்க. ஐயோ, கர்த்தர் பயப்படுற பயமே இல்லாமல் போயிடுச்சு. கர்த்தர் வேதனையோடு பார்த்தார். அதனால் நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே அந்த நோவா காலத்தில் எப்படி செய்ய உணர்வுலாம் போயிட்டாங்க. ஆண்டவரை புசித்தாங்க, குடித்தாங்க, பெண் கொடுத்தாங்க. சலப்பிரளயம் வந்து வாரி கொண்டு போகிற வரைக்கும் என்ன செய்யல? அவங்களுக்கு உணர்வே இல்லாமல் இருந்தது. நம்ம அப்படி இருக்கக்கூடாது. ஆண்டவரை கேட்கணும். சங்கீத புஸ்தகம் 119ஆம் அதிகாரம் 34வது வசனம். எனக்கு உணர்வை தாரும். நம்ம ஆண்டவரை கேட்கணும். ஆண்டவரே எனக்கு உணர்வை தாரு சுவாமி, உணர்த்துமாப்பா. நான் எங்கே ஆண்டவர் உங்களுக்கு பிரியமில்லாத காரியம் செய்கிறேன்? நான் எங்கே ஆண்டவர் வீட்டு தூரமாக இருக்கிறேன்? எனக்கு காமிங்க ஆண்டவரே சொல்லி நம்ம உணர்வை தாருன்னு சொல்லி நம்ம ஒருவரும் கேட்கணும்.